இன்னைக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமா? ஒரு ஓவியர் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஓவியம் வரைஞ்சி அதை அந்த ஊரோட நுழைவாயில வச்சாரு. அது பக்கத்துலயே ஒரு பலகையில் எழுதி வச்சாரு. இதுல ஏதாவது குறை இருந்தா இந்த ஓவியத்துல அதை சுட்டி காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கத்துல பலகையில் எழுதி ஒரு பென்சிலும் வச்சுட்டு போயிட்டாரு. சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த ஓவியத்துல எங்க பார்த்தாலும் இது குறை அது குறை இது குறை அது குறைன்னு தப்ப சுட்டி காமிச்சு எக்கச்சக்கமா காமிச்சிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஒன்று அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆலோசனை கேட்டப்போ அவர் ஃப்ரெண்ட் சொன்னாரு, நாளைக்கு இதே ஓவியத்தை வரைஞ்சி பக்கத்துல வை, இதுல எந்த குறையா இருந்தாலும் அதை நீங்க திருத்துங்க அப்படின்னு வச்சுட்டு வா அப்படின்னாங்க. அதே போல அடுத்த நாள் கொண்டு போய் ஒரு ஓவியம் வரைஞ்சி வச்சுட்டு இதுல எந்த குறையா இருந்தாலும் அதை கொஞ்சம் திருத்துங்க அப்படின்னு பக்கத்துல கொஞ்சம் பெயிண்ட் வச்சிருந்தாங்க. ஆனா சாயங்காலம் அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தா எந்த குறையும் யாரும் திருத்த வரல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை குறை சொல்றதுக்கு 1000 பேர் வருவாங்க. அதை சரி பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நாம தான் சரி பண்ணி நாம தான் கரெக்டான வழியில கொண்டு போகணும். எதுவா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்க பழகணும். அதுதான் அதுதான் ஒரு நல்ல நட்பா இருந்தாலும் சரி, நல்ல லைஃபா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அதுதான் உதவும். நம்ம குறைகளை சரி பண்ணி அதுக்கு வேண்டியதை நாம தான் முயற்சி